காலையில் நம்முடைய தியானத்திற்காக நீதிமொழிகளின் புஸ்தகம் 18வது அதிகாரத்துக்கு நம்முடைய வேதாந்தத்தை திருப்பலாம். ஒரு 2 வசனங்களை மட்டும் வாசிப்போம். அதிலிருந்து சில காரியங்களை தியானிக்கலாம் என்று சொல்லி விரும்புகிறேன். நீதிமொழிகள் 18வது அதிகாரம் 10வது வசனத்தையும் 11வது வசனத்தையும் நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். நீதிமொழிகள் 18 10வது வசனமும் 11வது வசனமும். கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். ஐஸ்வர்யவானுடைய பொருள் அவனுக்கு அரணான பட்டணம், அது அவன் எண்ணத்தில் உயர்ந்த மதில் போல் இருக்கும். நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த உலகம் மிகவும் கடுமையான ஒரு உலகம். சூழ்நிலைகள் கடுமையாகிக் கொண்டேதான் வருகிறது. அப்படிதான் இருக்க போகிறது, அதுதான் உண்மை. இனிமேல் நல்ல காலம் என்பது பிறக்கப் போகிறதில்லை. மனிதன் கொடூரமானவனாய் மாறிக்கொண்டே வருகிறான். ரோட்டில் போகும்போது யாரையும் எதுவும் சொன்னால், சும்மா மெதுவாக சொன்னால் கூட அவ்வளோ கோபம் வருகிறதை இந்த நாட்டிலே பார்க்க முடியும். ஓரத்தில் நின்று பேசுங்களேன்னு சொல்லி ஒருவர் சொன்னதுக்காக, வயதானவர் ஒரு சொன்னதுக்காக கத்தி எடுத்து குத்திட்டான். இது நம்முடைய தமிழ்நாட்டில் நடந்த காரியம். இதுபோல் ஏராளமான நிகழ்வுகள். ஆபத்தான சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், பாதுகாப்பில்லை, மோசமான சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய பாதுகாப்பு எங்கே இருக்கிறது என்பது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இந்த ஆபத்தான சூழ்நிலையிலே நம்முடைய பாதுகாப்பை எது நம்முடைய பாதுகாப்பு என்று சொல்லி நாம் எண்ணுகிறோம், எதை சார்ந்து வாழுகிறவர்களா இருக்கிறோம் என்பது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அதன் அடிப்படையில் தான் நம்முடைய தைரியம் இருக்க முடியும். மற்றபடி இந்த பூமியில பயந்து நடுங்கி எப்பொழுது எது நடக்குமோ என்ன நடக்குமோ என்று சொல்லி பயந்தே வாழுவது ஒரு கொடூரமான ஒரு காரியம். அது அதை விட மோசமான ஒரு காரியம். ஆனால் ஏதாவது ஒன்றை நாம் நம்பி வாழ்வது அழகான ஒரு காரியம். அதாவது இந்த உலகத்தில் ஒரு கூட்டத்தார்னா, கோழைகள் தான் தெய்வத்தை நம்புவார்கள், தைரியமுள்ளவன் அவன் தன்னையே நம்புவான்னு சொல்லி அப்படியே ஒரு கொள்கை உள்ளவர்கள் இருக்கிறார். ஆனால் நம்முடைய நாட்டை பொறுத்தவரையிலே 99% தெய்வத்தை நம்புகிற ஒரு கூட்டம். நாட்டிலே தெய்வமே இல்லைன்னு சொல்லுகிறவர்களும் உள்ளுக்குள்ளே அவர் தெய்வத்தை நம்புகிறார்கள் என்பது நமக்கு தெரியும். இப்போ தெய்வத்தை நம்பி வாழுகிற நம்முடைய நாட்டில் இன்றைக்கு நானும் நீங்களும் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோமே, நம்முடைய நம்பிக்கை எதுவாக இருக்கிறது? நான் வாசித்த அந்த வசனத்திலே 11வது வசனத்தை வாசிப்போமானால், ஐஸ்வர்யவான்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. இது பணத்தை நம்புகிற மனுஷன் சொல்லப்பட்டிருக்கிறது 11வது வசனத்தில். ஐஸ்வர்யவானுடைய பொருள் அவனுக்கு அரணான பட்டணம், அது அவன் எண்ணத்தில் உயர்ந்த மதில் போல் இருக்கிறது. அது என்று சொன்னால் அவன் வைத்திருக்கிற பொருள், அவன் வைத்திருக்கிற பணம், செல்வம் அவனுக்கு பெரிய மதில் போல் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கு. அவன் எண்ணத்தில் உயர்ந்த மதில் போல் இருக்கிறது. உண்மையில் அல்ல. அவன் நினைத்து கொண்டிருக்கிறான், என் பணம் என்னை காப்பாற்றும், பணம் இருக்கிறதுனாலே நான் பத்திரமாய் வாழ முடியும், எல்லாவற்றிலும் எனக்கு பாதுகாப்பு இருக்கிறது, காரணம் என் கையிலே பணம் இருக்கிறது என்று சொல்கிறான். ஆனால் வேதம் சொல்கிறது அப்படி அல்ல. அவன் எண்ணத்தில் அவன் அப்படி எண்ணிக்கொண்டிருக்கிறான். இப்படி வேதாந்தத்தில் அநேக இடங்களிலே பார்க்கும்பொழுது மனுஷன் அதை மற்ற காரியங்களை நம்புகிறவனாக இருக்கிறான். ஒருவேளை நம்முடைய கையிலே கூட நிறைய பணம் இருக்கும், ஆனால் நமக்கு நாமும் அந்த பணத்தை நம்புகிற மக்களாக இருக்கலாம். ஆனால் உண்மையிலே நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருப்போமானால் பணம் நம்மை பாதுகாக்க முடியாது என்பதை அறிந்திருக்க வேண்டும். பணம் எவ்வளவு இருக்கிறது 2வது காரியம். ஆனால் பணம் நம்மை பாதுகாக்க முடியாது. ஆனால் அநேக மக்கள் அதை தங்களுடைய அரணை போல நினைத்து கொண்டிருக்கிறான்னு சொல்லி வேதம் சொல்கிறது. சங்கீதம் 20 எடுத்துக்கொள்வோமானால், சில வசனங்கள் நாம் வாசிப்போம் இந்த நாளிலே. அதனாலே வேகமாக என்னோடு கூட வேதாந்தத்தை நீங்கள் புரட்ட வேண்டும். சங்கீதம் 20 வாசிக்கும் பொழுது 7வது வசனத்திலே சங்கீதக்காரன் சொல்லுகிறான், சங்கீதம் 20 7வது வசனம், சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள் சொல்லப்பட்டிருக்கு. சரியா? அப்ப அவருடைய தைரியம் என்ன சொன்னா, ஒரு ராஜாவை பொறுத்தல, தாவீது ராஜாவாக இருந்தபடினாலே மற்ற ராஜாக்களை அவன் பார்த்த பொழுது, மற்ற ராஜாக்கள் எதிலே தங்கள் நம்பிக்கை வைத்தான்னு சொன்னா, ரதங்களை குறித்தும்
குதிரைகளை குறித்தும். எத்தனை ரதங்கள் இருக்கிறது, எத்தனை குதிரைகள் இருக்கிறது, அதை வைத்துதான் தங்களுடைய பலனை, தங்களுடைய வெற்றியை அவர்கள் கணக்கிட்டார்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே சங்கீதம் 49வது அதிகாரம் 49வது அதிகாரத்தில் 6வது வசனத்தை நாம் வாசிப்போமானால் 49:6 தங்கள் செல்வத்தை நம்பி தங்கள் திரளான ஐஸ்வர்யத்தில் பெருமை பாராட்டுகிற மனிதர்களை பற்றி வேதம் கேட்கிற கேள்வி என்னன்னா, அது கீழே வருகிற வசனங்கள். சரியா? தங்கள் செல்வத்தை நம்புகிறவர்கள் தங்கள் ஐஸ்வர்யத்தினாலே பெருமை பாராட்டுகிற மனுஷன். 7வது வசனத்திலே, ஒருவனாவது தன் சகோதரன் அழிவை காணாமல் இனி என்றைக்கும் உயிரோடு இருக்கும்படி எவ்விதத்தினாலாவது அவனை மீட்டுக் கொள்ளவும் அவன் நிமித்தம் மீட்கும் பொருளை தேவனுக்கு கொடுக்கவும் கூடாதே. அவள் ஆத்தும மீட்பு மிகவும் அருமையாக இருக்கிறது. அது ஒருபோதும் முடியாது. மீட்பு, அதாவது நான் மரிக்காமல் இருக்க வேண்டும் என்பதற்காக ஒரு மனிதன் செல்வத்தை கொடுக்க முடியுமா தெய்வத்திற்கு? முடியவே முடியாது. அப்ப மனிதனாய் பிறந்த மனிதன் மரித்துதான் ஆக வேண்டும். செல்வத்தை கொடுக்க முடியும். ஆனால் அநேகர் எதை தான் நம்பி இருக்கிறார்கள்? செல்வத்தை நம்பி செல்வத்தை குறித்து பெருமை பாராட்டுகிறார்கள். தங்களுக்கு அது அரணை போல் இருக்கிறது சொல்லி 146வது சங்கீதம் 146க்கு வருவோமானால் 147வது சங்கீதம் 146 வாசல், அதுக்கப்புறம் 147க்கு போகலாம். 146 3வது வசனம், பிரபுக்களையும் ரட்சிக்க திராணி இல்லாத மனுஷனையும் நம்பாதீங்க. சில மனுஷருடைய நம்பிக்கை என்னன்னா, அதாவது தங்களுடைய நண்பர்கள், தனக்கு தெரிந்த அநேக மக்கள், மனிதர்களை நம்புகிற, பிரபுக்களை நம்புகிற மக்கள். எங்களுக்கு மேலே ஆள் இருக்கிறாரு, மோடி இருக்கிறாரு, எங்களை அசைக்கவே யாராலையும் முடியாது. இன்னைக்கு பேசுகிறத நம்ம பார்க்கணும், சாதாரணமாக பார்க்குறத. அப்படி முடியாதுன்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். சரியா? ஆனால் அப்படி நம்பி வாழுகிற மக்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். ஆனால் வேதம் நமக்கு என்ன சொல்லுகிறதுனா, பிரபுக்களையும் ரட்சிக்க திராணி இல்லாத மனுபுத்தரையும் நம்பாதேயுங்கள் சொல்கிறார். 47வது அதிகாரம் 147வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கிறேன். அவர் குதிரையின் பலத்தில் விருப்பமாயிறார், வீரனுடைய கால்களில் பிரியப்படார். குதிரை உண்டாக்குனது யாரு? குதிரைக்கு பலன் கொடுத்தது யாரு? வீரனை படைத்தது யார்? வீரனுக்கு பலன், அந்த வீரத்தை கொடுத்தது யார்? தேவன் தான். ஆனா ஏன் அதுல கர்த்தர் பிரியமா இருக்குன்னா, அதை நீ நம்பி வாழாத. அதை கொடுத்ததே யார் தான்? நான் தான். சரியா? ஒரு நல்ல பிசினஸ் இருந்தா சந்தோஷமான ஒரு காரியம். அந்த பிசினஸ் நல்லா போயிட்டு இருந்தா ரொம்பவே சந்தோஷமான ஒரு காரியம். ஆனால் எதன் மேல நம்பிக்கை வைக்கக்கூடாது? பிசினஸ் நான் பண்ணிட்டேன், நான் சூப்பரா செஞ்சிருவேன், யாரும் ஒன்றும் செய்ய முடியாது அப்படி நினைக்க வேண்டாம். ஏன்னு சொன்னா, அதை கொடுத்தவரை நம்ப வேண்டுமே ஒழிய அதை நாம் சார கூடாது. அதில் தேவன் பிரியமாய் இரார் சொல்லப்பட்டிருக்கு. அதான் அதனுடைய அர்த்தம். 10ஆம் வசனத்திலே, குதிரையின் பலத்தில் பிரியமாயிரார், விருப்பமாயிரார், வீரனுடைய கால்களில் பிரியப்படார். 11ஆம் வசனம், தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். அப்ப தேவன் எதை விரும்புகிறான்னு சொன்னா, தமக்கு பயந்து, அதை கொடுத்தவருக்கு பயந்து அவருடைய கிருபைக்காய் தொடர்ந்து காத்திருக்கிற மனுஷன். சரியா? ஆண்டவரே, இந்த ஒரு அற்புதமான காரியத்தை எனக்கு கொடுத்திருக்கிறீர், ஞானத்தை கொடுத்திருக்கிறீர், சில தாளந்துகளை கொடுத்திருக்கிறீர், சில வசதிகளை தேவன் கொடுத்திருக்கிறார், நல்ல வருமானங்களை தேவன் கொடுத்திருக்கிறார். கொடுத்தவருடைய கிருபையை நாம் தொடர்ந்து என்ன பண்ணணும்? நாட வேண்டும். இதல்ல ஆண்டவரே என்னை போஷிப்பது, நீர்தான் என்னை போஷிக்கிறீர் என்பதை ஒவ்வொரு நாளும் நாம் உணர வேண்டும். எனக்கு எவ்வளவு இருக்கிறது என்பதல்ல, ஆனால் கொடுப்பவரை நாம் எண்ண வேண்டும். அதுதான் தேவன் எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார். ஆனால் இன்றைக்கு அநேக மக்கள் அந்த கொடுக்கப்பட்ட காரியத்தை சார்ந்து வாழுகிறவர்கள், அது இருக்கிறதுனாலே தங்களால் வாழ முடியும் என்று சொல்லி அவர்கள் எண்ணுகிறவர்களாக இருக்கிறார்கள். சரியா? சங்கீதம் 12 எடுத்துக்கொள்ளலாம். சில மனிதர்கள் எதை நம்பி வாழ்றாங்க பாருங்களேன். சில மனிதர்கள் எதை நம்பி வாழ்கிறார்கள் என்பதை பாருங்க. 12வது சங்கீதம் 4வது வசனத்தை வாசிக்கிறேன்.
அவர்கள் எங்கள் நாவுகளால் மேற்கொள்வோம், எங்கள் உதடுகள் எங்களுடையது, யார் எங்களுடைய ஆண்டவன் என்று சொல்லுகிறார். இவங்க எதை நம்பி வாழ்றாங்க? வாயை நம்பி வாழ்கிறவர்கள். வாய் இருக்குது, நாங்கள் பிழைச்சிக்கிறோம்னு நினைக்கிறாங்க. நான் வாயை கொடுத்தவரை நினைக்கவும் எப்படினாலும் நாங்கள் பிழைப்போம்னு சொல்லுவோம். சில ரொம்ப முக்கியமான ஒரு காரியம், நம்ம எதை நம்பியும் அல்ல, நம்முடைய ஆண்டவரை நம்பி. இப்போ நீதிமொழிகள் 18வது அதிகாரத்துக்கு பெறலாம். நீதிமானுடைய நம்பிக்கை என்ன? நீதிமான் என்று சொன்னால் தேவனுடைய பிள்ளைகளின் நம்பிக்கை என்ன? தேவனுடைய பிள்ளைகள் எதை நம்பி இருக்கிறார்கள்? அதான் அங்க 10வது வசனம், நீதிமொழிகள் 18வது அதிகாரம் 10வது வசனம். கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பார். ரொம்ப சுருக்கமான ஒரு அழகான ஒரு வசனம். கர்த்தரின் நாமம் பலத்த துர்கம். கர்த்தர் பலத்த துர்கம் சொல்லல, கர்த்தருடைய நாமம். ஏன்? நானும் அதை யோசித்து பார்த்துக்கிட்டே இருந்தேன். அதாவது நம்முடைய தேவனுக்கு உருவம் கிடையாது, சரியா? ஒரு மனிதன் எனக்கு பாதுகாப்பாக இருக்கணும், ஒன்று செல்வந்தனாக இருக்கணும், அல்ல பலசாலியாக இருக்கணும். நம்முடைய தேவன் எனக்கு பாதுகாப்பு தான், நீதிமானுக்கு தன்னுடைய தேவன். ஆனால் இந்த இடத்துல அங்கே நீதிமொழியில் கர்த்தருடைய நாமம் பலத்த துர்கம். அப்போ அவருடைய பெயரே, அவருக்கு உருவமும் கிடையாது, அவருக்கு ஆயுதங்களும் கிடையாது. ஆனால் அவருடைய நாமமே நமக்கு பலத்த துருகம். துருகம் என்று சொன்னால் கோபுரம். சண்டையிடும் பொழுது உயர்ந்த கோபுரங்களில் நின்று அது ஒரு பாதுகாப்பு. அடைக்கலம் என்று சொல்லப்படுறது அநேக வசனங்கள் வேதாந்தத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய நாமம் அப்படியானால் என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். எங்கே இருக்கிறார்? அவர் நம்ம பார்க்க முடிகிறதில்லை, ஆனால் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அவருடைய நாமம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய பெயரை சொல்லி கூப்பிடும் பொழுதே அவர் எனக்கு செவி கொடுக்கிறவராக இருக்கிறார், எனக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். 61வது சங்கீதத்தில் தாவீது ஒரு காரியத்தை இங்கே சொல்லுகிறார். 61வது சங்கீதத்தில் 2வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, சங்கீதம் 61:2, என் இருதயம் தொய்யும் போது பூமியின் கடையாந்தரங்களிலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுவேன், எனக்கு எட்டாத உயரமான கன்மலையில் என்னை கொண்டு போய்விடும், நீர் எனக்கு அடைக்கலமும் சத்ருவுக்கு எதிரே பலத்த துருகமுமாயிருந்தீர் சொல்கிறார். அப்ப நான் தொய்ந்து போகும் பொழுது, சோர்ந்து போகிற வேளையிலே, பூமியின் கடையாந்தரங்களிலிருந்து, ஏதோ மூலையிலிருந்து அல்லது எங்கேயோ எல்லைகளிலிருந்து நான் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் என்ன பண்ணுகிறார்? எனக்கு செவி கொடுக்கிறார், என்னை உயரமான கன்மலையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் எனக்கு அடைக்கலமாக இருக்கிறார், சத்ருவுக்கு எதிரே எனக்கு பலத்த துருகமாக இருக்கிறார், சத்ரு என்னை தொடாதபடிக்கு. அவனுடைய ஆண்டவர் என்று சொல்லும் பொழுது ஒரு உருவத்தை சொல்லவில்லை, அவள் எவ்வளவு பெரியவர் சொல்லி உருவம் அங்கே இல்லை அவருக்கு. அதே நேரத்தில் அவருடைய ஆயுதங்கள் பற்றி வேதம் பேசுகிறதில்லை. அநேக தெய்வங்களை பார்த்தீங்கன்னா அவங்க தண்ட ஆயுதங்கள், பெரிய பெரிய ஆயுதங்கள், ஒன்று உடஞ்சி போச்சுன்னா உடனே இன்னொன்று கையில் வந்துடுது. ஒரு அம்பை விட்டார்னா அந்த 1000 அம்பா அப்படியே பறந்து அப்படிப்பட்ட ஆயுதங்கள் நம்முடைய தேவனுடைய கரத்திலே இல்லை. ஆனால் அவருடைய நாமமே நம்முடைய துருகமாக இருக்கு. அவருடைய பெயர், அவருடைய பெயர், யூதர்கள் அவருடைய பெயரை, யெகோவா என்ற அந்த பெயரை, யாகவே என்ற அந்த பெயரை பயன்படுத்த பயப்படுவார்கள். எழுதும் பொழுதும் அந்த எழுத்தை எழுதின உடனே அந்த பேனாவை உடைத்து போட்டுவிட்டு புதிய பேனா எடுத்துக்கொள்வார்கள். ஏனென்று சொன்னால் அது அவ்வளவு மேன்மையான பயத்திற்குரிய ஒரு நாமம் என்று சொல்லி அவர்கள் நம்புகிறார்கள். நம்முடைய தேவன் யார்? யாரை நாம் நம்பி இருக்கிறோம்? இங்கே சொல்லும் பொழுது அங்கே நீதிமான், நீதிமானுக்கு அந்த பலத்த துருகம் யாருன்னு சொன்னால் கர்த்தருடைய நாமமாக இருக்கிறது. சரியா? கர்த்தருடைய நாமம் என்று சொல்லும் பொழுது அது அவரை தான் குறிக்கிறது. சரியா? அவர், அவர் என்று சொல்லும் பொழுது அவருடைய மகத்துவம், அவருடைய மகிமை, அவருடைய வல்லமை, அவருடைய அதிகாரம், பலன், ஞானம், அறிவு எல்லாமே அதில் அடங்கி இருக்கிறது. அவர்தான் நம்முடைய ஆண்டவர். இன்னைக்கு உலகத்தினுடைய ஒரு பிரச்சனை, எகிப்திலே யூதர்கள் போன பொழுது
அவர்கள் ஏளனமாக எண்ணிந்தது காரணம்னா, இவங்க ரொம்ப ஏழை கடவுள். ஏன்னா இவங்களுக்கு எத்தனை கடவுள் தான் இருக்கு? ஒன்னே ஒன்று தான். அது என்ன செய்ய முடியும் அப்படின்னு அவர்கள் எண்ணினார். இப்போ பல தெய்வங்கள் இந்த உலகத்திலே உண்டானதுக்கு ஒரு காரணம் என்னன்னா, ஒரு தெய்வம் தங்களுக்கு எல்லாவற்றையும் செய்ய முடியாது என்று சொல்லி அவர்கள் எண்ணினபடினாலே ஒவ்வொன்றுக்கும் ஒரு தெய்வத்தை உருவாக்கினார்கள். தண்ணீர் வேண்டுமானால் அதற்கு ஒரு தெய்வம், அங்கே எல்லாவற்றுக்கும் தெய்வங்களை உண்டாக்கினார்கள். அது நம்ம நாட்டிலையும் பார்க்கிறோம். படிப்புக்கு, செல்வத்துக்கு தனித்தனியாக தெய்வங்கள். ஆனால் நம்முடைய தேவன் யாருன்னு சொன்னால், எல்லாமாக அவர் பூரணராக இருக்கிறார். அவர் ஒருவரே நமக்கு போதுமானவராக இருக்கிறார். அவருடைய நாமம் நம்முடைய பலத்த துருகமாக காணப்படுகிறது. ஒரு சில வசனங்களை நாம் விரைவாக வாசித்துக் கொண்டே போகலாம். அவருடைய நாமத்தை பற்றி நம்முடைய வேதாகம் என்ன சொல்லுகிறது? சரி, அதாவது நம்முடைய ஆண்டவரை நாம் நம்பி இருக்கிறோம். சரிதானே? மோசமான உலகம், கொடூரமான ஒரு உலகம். நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று சொல்கிறோம். நம்ம பார்க்கறதுக்கு ஒரு உருவமோ எதுவுமே நம்ம வைப்பதில்லை. எங்கே இருக்கிறார் அவர்? தாவீது கூட சொல்கிறார், உன் தேவன் எங்கே என்று என்னிடத்திலே கேட்கிறாங்க. நீ யாரை நம்பி இருக்கிற? யாரை உனக்கு உதவி செய்யறா? என்னமோ பைபிளை கையில் வச்சுக்கிறீங்க, போறீங்க, கும்பிடுறீங்க, வர்றீங்க. எதையா நம்புறீங்க? எங்கேயா இருக்கிறார் அவருன்னா? அவரை காட்டுன்னு சொன்னா கூட நம்மளால என்ன பண்ண முடியல, காட்ட முடியாது. ஆனால் அவருடைய நாமம், அவருடைய நாமத்தை பற்றி வேதாந்தத்தில் அற்புதமான அநேக வசனங்கள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. சங்கீதமே மட்டும் எடுத்துக்கொள்ளலாம், வேதா முழுசு நம்ம போகிறதில்லை. சங்கீதத்தில் 8வது அதிகாரம் எடுத்துக்கொள்வோம். 8ஆம் சங்கீதம் முதல் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவருடைய நாமம் நிறைய இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. 8வது அதிகாரம் சங்கீதம் 8 முதல் வசனம். எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மையுள்ளதாயிருக்கிறது. உம்முடைய மகத்துவத்தை வானங்களுக்கு மேலாக வைத்தீர். தேவனுடைய நாமம் பூமி எங்கும் மேன்மை உள்ளதா இருக்கிறது. அப்படின்னா அவரை நம்மளால பார்க்க முடியல. சங்கீதக்காரன் பார்க்கிறான், அவர் படைத்தவைகளை பார்க்கிறான். படைத்தவைகளை இத்தனை மேன்மை உள்ளதாக இருக்குமானால் அந்த படைத்தவர் எத்தனை மேன்மையுள்ளவராக இருப்பார் என்பதை அவன் யோசிக்கிறவனாக இருக்கிறான். அப்ப உண்மையை ஒரு அறியக்கூடிய அறிவுள்ள ஒரு மனிதன் தெய்வத்தை பார்க்க வேண்டுமானால் அவர் படைத்தவைகளை பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து பூமியில் இருந்தப்ப சொன்னப்ப சொல்றாரு, என் வார்த்தைகளை நீங்கள் நம்பலனாலும் என் செய்கைகளையாவது என்ன பண்ணலாம், பார்த்து என்னை விசுவாசிக்கலாமே. மரித்தவனை உயிரோடு எழுப்புகிறார், பார்வையற்றவனுக்கு பார்வை கொடுக்கிறார், குஷ்டரோகியை சுகப்படுத்துகிறார், சாதாரண மனிதன் செய்ய முடியாத எல்லா காரியத்தையும் செய்கிறார். அப்ப அவர் சொல்லுகிறார், நான் யார் என்று சொல்லி நீங்க நம்ப மறுக்கிறீங்க, நான் சொல்லுவதையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொல்லுகிறீர்கள், என் செய்கைகளையாவது பார்த்து என்ன பண்ணலாம், விசுவாசிக்கலாமே. அப்ப இந்த உலகத்தில் தெய்வம் உண்டா, அந்த தெய்வன் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார் என்பதை ஒரு மனிதன் அறிந்து கொள்ள வேண்டுமானால் தாவீது சொல்கிறார், அவருடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மையுள்ளதாக இருக்கிறது. உம்முடைய மகத்துவத்தை வானங்களுக்கு மேலாக வைத்தீர். 3வது வசனம், உம்முடைய விரல்களின் கிரியைகளாகிய உம்முடைய வானத்தையும் நீ ஸ்தாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் பார்க்கும் பொழுது மனுஷனை நீ நினைக்கிறதற்கும் மனுஷகுமார் நீ விசாரிக்கிறதுக்கும் அவன் எம்மாத்திரம். வானங்களுக்கு மேலா. கடைசி வசனம் சொல்லுக்கு மறுபடியும் அது சொல்லுகிறார் 9ஆம் வசனத்தில், எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மையுள்ளதாக இருக்கிறது. நீ மனிதன் சூரியனை வணங்குகிறான், ஆனால் சூரியனை படைத்தவரை மறந்து போனான். அதை பற்றி அவன் யோசிக்க மறுக்கிறான். எப்படி அந்த சூரியன் வந்தது? அது தானாய் உண்டாகவில்லை, அதை படைத்தவர் ஒருவர் இருக்கிறார். அவரை பார்க்க முடியவில்லை, ஆனால் அவர் படைத்தவைகளை நம்மால் பார்க்க முடிகிறது. அந்த படைத்தவரை தான் இந்த வேதாகமம் சொல்லு. தாவீது அதை பார்க்கக்கூடியவனாக இருக்கிறார். அப்ப அவருடைய நாமம் பூமி எங்கும் மேன்மையுள்ளதாக இருக்கிறது. 48வது அதிகாரம் சங்கீதம் 48 எடுத்துக்கொள்ளலாம். 10வது வசனத்தை வாசிக்கிறேன். சங்கீதம் 48:10. தேவனே, உமது நாமம் விளங்குகிறது போல உம்முடைய புகழ்ச்சியும் பூமியின் கடையாந்தரங்கள் பரியந்தமும் விளங்குகிறது. உமது வலது கரம் நீதியால் நிறைந்திருக்கிறது. ஆண்டவருடைய நாமம், நாமம் என்று சொன்னால் ஏதோ ஒரு பெயர் அல்ல. இந்த பூமியிலே அவர் பிறந்த பொழுது இயேசு என்ற பெயர் அவருக்கு கொடுக்கப்பட்டது.
இயேசு என்ற பெயருக்கு அர்த்தம் தம்முடைய ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். காரணம், அந்த பெயர் ஏன் கொடுக்கப்பட்டது? அந்த பணியை தான் அவர் செய்யும்படியா இந்த பூமியிலே மனிதனாக பிறந்தார். அதனால இந்த பெயர் கொடுக்கப்பட்டது. ஆனா அவருடைய பெயர் என்ன? மோசே கேட்கிறான், உன்னை அனுப்பினது யார் என்று சொல்லி கேட்டால் நான் யார் என்று ஆண்டவர் சொல்லுவேன்? உம்முடைய பெயர் எனக்கு தெரியாதே. ஆத்திராமத்தில் வாசிக்கும் போது அவர் சொல்கிறார், இருக்கிறவராகவே இருக்கிறவர் உன்னை அனுப்பினார் என்று சொல். அதான் அவர் பேரோ? அதுவும் அவர் பெயர் அல்ல, அதுவும் அவருடைய குணாதிசயம். இருக்கிறவராகவே இருக்கிறவர் என்று சொன்னால் நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர். அன்று எப்படி இருந்தாரோ அப்படியே இன்றைக்கும் இருக்கிறவராக இருக்கிறார். அதுதான் அவருடைய குணம். படைத்த பொழுது அவர் எப்படிப்பட்டவரோ அதே போலதான் இன்றைக்கும் இருக்கிறார். எந்த விதத்திலும் அவர் மாறினவர். அவருக்கு பெயர் இல்லை. யாக்கோபு கேட்கிறான், உடைய நாமம் என்னன்னு சொல்லி. அது அதிசயம். மன்னாசே கேட்கிறார், மனோவா கேட்கிறார். மன்னிச்சுக்கோங்க, சரியா? மனோவா கேட்கிறார், உம்முடைய நாமம் என்ன என்று சொல்லி. அதை ஏன் கேட்பானே? அது அதிசயம் என்று சொல்லிவிட்டார். அது அதிசயம் என்று சொன்னார். அப்ப அதிசயம் தான் அவருடைய பெயரோ? இல்லை, அது அவர் அதிசயம். சரியா? 68வது அதிகாரம், சங்கீதம் 68. நம்முடைய தேவனுக்கு பேர் உண்டா? அப்ப யெகோவா, யாகுவே, இல்லை, அவருடைய பேர் அதல்ல. அவருக்கு பேர் வைக்க முடியாது. சரியா? அவருடைய பெயர்கள் எல்லாமே அவருடைய குணத்தை வெளிப்படுத்துகிற சில காரியம். இயேசு என்பது அவர் பூமியில் வைக்கப்பட்ட பெயர். அது மனிதர்களாக மரியாளும் யோசேப்பும் யோசித்து தெரிந்தெடுத்த பெயர் அல்ல. வானத்திலிருந்து அது சொல்லப்பட்ட பெயர். இயேசு என்று பெயரிடுவாயாக என்று சொல்கிறார். காரணம் என்னன்னா, அவர் தம்முடைய ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். ஒரு நோக்கத்தோடு கூட சொல்லப்பட்ட ஒரு காரியம். அங்கே அவர் அதிசயம் என்று சொன்னால் அது அதிசயம். அதை உன்னால் விளங்கிக் கொள்ள முடியாது. சரியா? இந்த இடத்துல இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். ஏசாயா எடுத்துக்கொள்ளுங்கள், 9வது அதிகாரம். ஏசாயா 9வது அதிகாரம், பின்பதாக சங்கீதத்துக்கு வரலாம். இந்த நாமங்களை பற்றி சொல்லும் பொழுது அங்கே அநேக நாமங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா? 9வது அதிகாரம், ஏசாயா 9வது அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கலாம். தெரிந்த வசனங்கள் தான், ஆனால் வாசிப்போம். நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு பெரியவர். அதான் இன்றைக்கு நானும் நீங்களும் ஆண்டுடைய பிள்ளைகளாக இருப்பது ஏதோ ரட்சிப்பு கிடைச்சிருச்சுங்க, நான் பாவமெல்லாம் மன்னிச்சிட்டாரு, பரலோகத்துக்கு நான் போயிடுவேன், அது மட்டுமா? இல்லை. இருளிலிருந்து வெளிச்சத்துக்குள்ளே வந்திருக்கிறோம். யோவானில் வாசிக்கும் பொழுது மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கோம். அதை சாக வேண்டியவன் இன்றைக்கு உயிரோடு கூட இருக்கிறான். அதுதான் அவ்வளவு, அதாவது ஜஸ்ட் ஆப்போசிட். சரியா? இருளிலிருந்து வெளிச்சம். இருளுக்குள்ளே இருந்த நாம் இப்பொழுது வெளிச்சத்தில், அடிமையிலாக இருந்த நாம் இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளாக மாறி இருக்கிறோம். நேர் எதிர்மாறான ஒரு நிலைமைக்கு நாம் வந்திருக்கிறோம். அவ்வளவு பெரிய மேன்மை இன்றைக்கு நமக்கு உண்டு. அதனால பயந்து நம்ம சிறுபான்மையினர் நாங்கள் என்ன செய்வோம்? நமக்காக யார் பேசுவா அப்படிலாம் நினைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நாம் அவ்வளோ பெரிய தேவனுடைய பிள்ளைகள், அவ்வளோ பெரிய தேவனை நாம் நம்பி இருக்கிறோம். யார் எங்கேயா இருக்கிறார்னா அது கூட நம்மளால் காட்ட முடியாது. ஆனால் அவருடைய நாமம் அத்தனை மகத்துவம் உள்ளது. அதான் நீதிமொழியில் வாசிக்கிறோம், அவர் கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நம்முடைய பாதுகாப்பு. அது கோட்டையாக இருக்கிறது, அது கேடகமாக இருக்கிறது, அது அரணாக இருக்கிறது, அது பெரிய கோபுரமாக நம்மை பாதுகாக்கிறதாக இருக்கு. இங்கே வாசிக்கலாம் 9வது அதிகாரம், ஏசாயா 9வது அதிகாரம் 6ஆம் வசனத்தில், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அதாவது கர்த்தத்துவம் என்று சொன்னால் ஆளுகை. சரியா? ஆளுகை அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். இத்தனை பேர் அவருக்கு. இதுவும் அவருடைய பெயர் அல்ல, அவருடைய குணாதிசயத்தை வெளிப்படுத்துகிற வார்த்தைகளாக காணப்படுது. அப்படி நம்முடைய தேவன் யார்? அவருடைய நாமம் நம்முடைய பலத்த துருகம். அதிசயமான ஒரு காரியங்க. ஒருவேளை நம்ம ஒரு ஆபத்தான சூழ்நிலையை மாற்றிக்கொள்ளும் பொழுது, கடினமான சூழ்நிலையில் இருக்கும்போது, தாவீது சொல்லுகிறான் 64 வாசம் இல்லையா, பூமியின் கடையாந்தரங்களில் இருந்து உம்மை நோக்கி கூப்பிடுவேன்.
அந்த மாதிரி தப்பிச்சவங்க எத்தனை பேர் இருக்காங்க தெரியும் எனக்கு. என்னுடைய வாழ்க்கையில் நான் அனுபவிச்சிருக்கிறேன். உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் அனுபவிச்சிருக்கலாம். ஒன்றுமே சொல்லலைங்க, வாயில் கூட சத்தம் வரல, மனசுக்குள்ளே யாரை நோக்கி கூப்பிட்றோம், ஆண்டவரே உங்களை தான் நம்பி இருக்கிறேன், நீங்கள் தான் எங்களை பாதுகாக்கணும். அழகாக சில காரியங்கள் அப்படியே விலகி போகிறது நம்மாலே காணும். யார் அதை செய்கிறது? தேவன் அதை செய்கிறவராக இருக்கிறார். காரணம் என்னன்னா, நாம் யாரை நோக்கி கூப்பிடுகிறோம்? அவரை நோக்கி கூப்பிடுகிறோம். 91ஆம் சங்கீதத்தில் வாசிக்கும் பொழுது அதை எடுத்துக்கொள்ளலாமா? 91ஆம் சங்கீதம், 91வது சங்கீதத்தில் அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். அது 14ஆம் வசனத்தில் வருகிறது, 15ஆம் வசனத்தில் வருது. 91ஆம் சங்கீதம் 15ஆம் வசனத்தில் அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். முதல் 2 வசனத்தில் வாசிக்கும் போது, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குகிறான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். அதாங்க நம்ம நம்பிக்கை. பயந்து சாக வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் ஆபத்துகள் உண்டு, கஷ்டமான சூழ்நிலைகள் உண்டு, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். தேவன் நம்மோடு கூட இருக்கிறவராக இருக்கிறார். சங்கீதம் 68:4 வாசிக்கலாம். ஒரு சில வசனங்களை வாசிப்போம், விரைவாக வாசிக்கலாம். 4ஆம் வசனத்தில் என்ன சொல்லியிருக்கு? சங்கீதம் 68:4, தேவனை பாடி அவருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுங்கள். அவருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுங்கள். வனாந்தரங்களில் ஏறி வருகிறவருக்கு வழியை ஆயத்தப்படுங்கள். அவருடைய நாமம் யெகோவா, அவருக்கு முன்பாக களி கூறுங்கள். அதாவது ஆண்டவருடைய நாமம், அவரை நாம் அறிந்திருக்கிறோம். அவருடைய பெயர் எனக்கு தெரியும் என்பதல்ல, ஆனால் அநேக பெயர்கள் வேதாந்தத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அவரை பற்றி. அப்படி அவருடைய நாமம் என்று சொல்லும் பொழுது அவர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார், எப்படியெல்லாம் செயல்படுகிறார் என்பதை நான் அறியும் பொழுது எனக்கு என்ன கிடைக்கிறது? அதுதாங்க துருகம், அதான் என்னுடைய பலன். தைரியமாக இருக்கிறேன், அவர் என்னோடு கூட இருக்கிறவராக இருக்கிறார். இங்கே சொல்லப்பட்டிருக்க அவருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுங்கள், தேவனை பாடுங்கள், அவருக்கு முன்பாக களி கூறுங்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம். 72வது சங்கீதம் 72வது சங்கீதம் 17வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, அவருடைய நாமம் என்றென்றைக்கும் இருக்கும், சூரியன் உள்ள மட்டும் அவருடைய நாமம் சந்தான பரம்பரையாய் நிலைக்கும், மனுஷர் அவருக்குள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், எல்லா ஜாதிகளும் அவரை பாக்கியமுடையவர்கள் என்று வாழ்த்துவார்கள். அவருடைய நாமம் என்றென்றைக்கும் இருக்கும். சூரியன் உள்ள மட்டும் அவருடைய நாமம் இருக்கும். அவருடைய நாமம் ஏதோ ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல. முன்னாடி எதையோ வணங்கினாங்க, இன்னைக்கு அதெல்லாம் மறந்துட்டாங்க, அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது. தேவனுடைய நாமம் என்றென்றைக்கும் இருக்குமா இருக்கு. 75ஆம் சங்கீதம் முதல் வசனத்தை வாசிக்கலாம். 75:1, உம்மை துதிக்கிறோம் தேவனே, உம்மை துதிக்கிறோம், உமது நாமம் சமீபமாயிருக்கிறது என்று உமது அதிசயமான கிரியைகள் அறிவிக்கிறது. அவருடைய நாமம் பெரிய நாமம், ஆனால் அவருடைய நாமம் எப்படி இருக்கான்? நாமம் என்று சொன்னால் அவர்தான், சரியா? அவர்தான். அப்ப அவருடைய நாமம் எப்படி இருக்கிறதாம்? சமீபமாயிருக்கிறது என்று உமது அதிசயமான கிரியைகள் அறிவிக்கிறது. நான் அவனோடு கூட இருந்து அவனை விடுவிப்பேன். அப்ப அவர் எங்கேயோ இல்லை, தூரத்தில் இல்லை, அவர் என்னோடு கூட இருக்கிறவராக இருக்கிறார். 76ஆம் சங்கீதம் முதல் வசனம், யூதாவில் தேவன் அறியப்பட்டவர், இஸ்ரவேலில் அவருடைய நாமம் பெரியது. அவருடைய நாமம் பெரியது, அது அதிசயமானது, அது பெரியது. எவ்வளவு பெரியது? ஏசாயால சொல்லும்போது, என்னை யாருக்கு ஒப்பிடுவீங்க, என்னை யாரோடு கூட ஒப்பிடுவீர்கள் சொல்லி கேட்கிறார். எதனோடு கூட ஒப்பிடுவீர்கள்? ஒரு சிலையை செய்து ஒரு மனிதன் என்ன பண்ணுகிறான்? மரத்தை வெட்டுகிறான், பாதியை விறகாக்கி அப்பம் சுட்டு சாப்பிடுகிறான், அடுத்த பாதியை ஒரு உருவத்தை செய்து அந்த உருவத்தை நிறுத்தி அந்த உருவத்துக்கு முன்பதாக விழுந்து என்னை காப்பாற்ற என்று சொல்லுகிறான். மனிதன் ஏன் யோசிக்கிறது இல்லை? அது நம்மை காப்பாற்ற முடியுமா? ஆனால் தேவன் என்று சொன்னான், அவர் நாமம் பெரியது, சரியா?
தெய்வத்தை பற்றி சரியான அறிவு இல்லாததுனால தான் நடிகை கூட என்ன பண்ணிக்கிறாங்க, தெய்வமாக்கிறாங்க. அதுக்கு கோயில் கட்டிடுறாங்க. கேவலமா இல்லை? யோசிக்கல அவங்க. காரணம், தெய்வம் அப்படி அது இருக்க முடியுமா? இருக்கவே முடியாது. தெய்வம் யார் என்று சொன்னால் அவர் பெரியவர். அவருக்கு இணையாக ஒப்பாக யாருமே வரவே முடியாது. அப்படிப்பட்ட தெய்வனை தான் நானும் நீங்களும் அறிந்திருக்கிறோம். 89வது சங்கீதம் 89வது சங்கீதம் 12வது வசனத்தை வாசிக்கலாம். வடக்கையும் தெற்கையும் நீர் உண்டாக்கினீர், தாபோரும் எர்மோனும் உம்முடைய நாமம் விளங்க கெம்பீரிக்கும். 89ஆம் சங்கீதம் 12ஆம் வசனம். சரியா? வடக்கையும் தெற்கையும் நீர் உண்டாக்கினீர். வடக்குக்கு தெற்குக்கு எவ்வளவு தூரம்? மேற்குக்கு கிழக்குக்கு எவ்வளவு தூரம்? அடுத்த சொல்லி நீ காலையில் வாசம் இல்லையா? அவருடைய கிருபை எவ்வளவு பெரிதாம். வானத்துக்கும் பூமிக்கும் மேற்குக்கு கிழக்குக்கு நம்ம என்னுடைய பாவங்களை என்ன பண்ணாரா? தேக்கிட்டான். தூரம் இன்னும் அழைக்கப்பட முடியாது. அதுக்கு முடிவே கிடையாது. சரியா? இங்கே சொல்லுகிறார், வடக்கையும் தெற்கையும் நீர் உண்டாக்கினீர், தாபோரும் எர்மோனும் உம்முடைய நாமம் விளங்க கெம்பீரிக்கும். மலைகளை போய் பாருங்க. மலைகள் போகும்போது இமாச்சலுக்கு போனாலே போதும். அது என்னடா இதான் உயரமான மலைன்னு சொல்லி அது மேலே ஏறினா அதுக்கு மேலே ஒரு உயரமான மலை, அதுதான் உயரமான மலை, அங்கே போனால் அதுக்கு மேலே இன்னொரு உயரம். இது நம்ம பார்க்குறது ஒரு சின்ன பகுதி. உலகம் எவ்வளோ பெருசு. அதையே ஆண்டவர் என்ன பண்ணி விட்டுறாரு? ஆட்டி விட்டுறாரு. சரிஞ்சு விழுந்துருது. நம்முடைய தெய்வன் எவ்வளவு பெரியவர். எல்லாத்தையும் உண்டாக்கினவர் யார்? எப்படி உண்டாக்கினார்? வார்த்தையினாலே உண்டாக்கினார். அது புரிந்து கொள்ள முடியாத அவர் பெரியவர். அவருடைய அதனால்தான் அந்த சொல்லப்பட்டிருக்கிறது, தாபோரும் எர்மோனும் உடைய நாமம் விளங்க கெம்பீரும். என்னை உண்டாக்கினவர் இவ்வளவு பெரியவர் என்று சொல்லி அது சொல்லிக்கொண்டே இருக்கிறதாக இருக்கிறது. 113ஆம் சங்கீதம் 113ஆம் சங்கீதம் 2வது வசனத்தை பாருங்க. இது முதல் என்றென்றைக்கும் கர்த்தருடைய நாமம் ஸ்தோத்திரிக்கப்பட கடவுது. அது என்றென்றைக்கும் ஸ்தோத்திரிக்கப்பட வேண்டிய ஒரு நாமமாக இருக்கிறது. அடுத்த வசனம், சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை மட்டும் கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக என்று சொல்கிறார். அது அவ்வளவு பெரிய நாமம். உன்னத பாட்டு எடுத்துக்கொள்ளலாமே. முதல் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அவருடைய நாமம் எப்படிப்பட்டது? பெரியது மட்டுமல்ல, மகத்துவமானது மட்டுமல்ல. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, உமது பரிமள தைலங்கள் இன்பமான வாசனை உள்ளவர், உமது நாமம் ஊற்றுன்ற பரிமள தைலமாக இருக்கிறது, ஆகையால் கன்னியர்கள் உம்மை நேசிக்கிறார். இது விளங்கிட முடியல. அவரை நேசிக்க முடியுமா? அவர் நம்மை நேசிக்கிறாரா? அவரிலே மகிழ முடியுமா என்று சொன்னால் ஆமாங்க. இந்த உன்னத பாட்டே அதுதான். அவரோடு கூட உள்ள உறவு. அவர் ஒரு பொருள் அல்ல, அவர் ஒரு சக்தி அல்ல, அவர் ஒரு ஆழ்தன்மை உள்ளவர், நம்மை போல ஒருவர் அவர். அப்ப அவரோடு கூட நான் பழக முடியுமா? அவர் எனக்கு இன்பம் தருகிறவரா? அவர் என்னை நேசிக்கிறவரா? நான் அவரை நேசிக்க முடியுமா என்று சொன்னால் அது அத்தனை இன்பமானது அவருடைய நாமம். அதுதான் அந்த வசனத்தில் வாசிக்கிறேன். நான் மறுபடியும் வாசிக்கிறேன் பாருங்க. சரியா? உமது பரிமள தைலங்கள் இன்பமான வாசனை உள்ளவைகள், உமது நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலமாய் இருக்கிறது, ஆகையால் கன்னியர்கள் உம்மை நேசிக்கிறார்கள். உண்மையாகவே ஒரு மனுஷன் ஒருத்தரை நேசிக்கணும்னு சொன்னா யாரை நேசிக்கலாம்? நான் ஏற்கனவே வாலிபர்ட்ட சொல்லியிருக்கேன், ஐ லவ் யூன்னு நீங்க சொல்லணும்னா யாரை பார்த்து சொல்லுங்க? ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. அவர் நம்மை பார்த்து சொல்லி இருக்கிறார், நான் உன்னை நேசிக்கிறேன் 1000 தடவை சொல்லி இருக்கிறார். உண்மையான நேசம் அது மட்டும்தான், வேற எதுவுமே உண்மையான நேசம் இல்லை. உண்மையான அன்பின் ஊற்று அதுதான். அங்கேதான் அன்பு என்பது ஆரம்பமாயிற்று. அன்பு இன்னதென்று நாம் அவரில் தான் அறிந்து கொண்டோம். அந்த அன்பு அது அவ்வளவு இன்பமானதுன்னு சொல்லி அங்கே உன்னத பாட்டில் அழகாக வாசிக்கிறார். தாங்க அவருடைய நாமம். நீதிமொழியில் எடுத்துக்கொள்வோம், அதுதான் அங்கு சொல்லப்படுற. நீதிமொழி 18வது அதிகாரத்தில் கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், அது கோட்டை. சரியா? என்னை அவர் பாதுகாக்கிறவர். கோட்டைன்னு சொல்லியிருக்கு, அரண் சொல்லியிருக்கு.
கேடகம் என்று சொல்லியிருக்கு. கேடகம்னு சொன்னால் அம்புகள் வரும் பொழுது அதை தடுப்பது. போலீஸ்காரங்களாம் வச்சுருக்கிறாங்க இல்லையா, கல் எறிஞ்சாங்கன்னா தடுக்கிறதுக்காக. அம்புகள் அது இரும்பில் ஆனது. இப்போ எனக்கு வருகிற ஆபத்துக்களை யார் தடுக்கிறது? அவர் தடுக்கிறார். அவர் கேடகமாக இருக்கிறார், என்னை பாதுகாக்கும் அரணாக இருக்கார். புதிய பாட்டில் சொல்லும் பொழுது, நானே வாசல், ஒருவன் என் வழியை உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டான். அப்ப அவர் என்னுடைய பாதுகாப்பா இருக்கு. நான் அவருக்குள்ளே போய் விடுவேன், ஆனால் அவர் என்னுடைய முழுமையான பாதுகாப்பாக இருக்கிறார். அவர் துருகமாக இருக்கிறார். ஒரு சில வசனங்களே ஆதியாகமம் 15வது அதிகாரத்தில் ஆபிரகாமிடத்தில் ஆண்டவர் சொல்கிறார். 14வது அதிகாரத்தில் ஒரு யுத்தத்தை முடித்து விட்டு 15வது அதிகாரத்தில் அவன் பயத்தோடு கூட இருந்திருக்க வேண்டும். அங்கேதான் ஆண்டவர் உடனடியாக வருகிறார். தன்னுடைய மகன், தன்னுடைய பிள்ளை, அதாவது தான் அழைத்த மனிதன் பயத்தோடு கூட நிற்கும் பொழுது ஆண்டவர் அங்கே வந்து சொல்லுகிறார். 15ஆம் வசனம், 15வது அதிகாரம் முதல் வசனம். இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி அவர், ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாயிருக்கிறேன் என்றார். அழகான வார்த்தை இல்லை? நீ பயப்படாத, நான் உனக்கு கேடகம் உனக்கு மகா பெரிய பலனுமாயிருக்கிறேன். ஆண்டவனுடைய பாதுகாப்பாக இருக்கிறார். சொல்லுகிறார், நான் எல்லாம் பார்த்துக்கிட்டேன்னு கூட சொல்ல, நான் உன்னுடைய கேடகமாக இருக்கிறேன். அப்போ உனக்கு முன்னாடி நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்? இந்த பாதுகாப்பு பண்ணிட்டு இருக்கேன், பயப்படாதுன்னு சொல்கிறான். அழகான ஒரு காரியம். ஆதியாகமம் 28வது அதிகாரம் இதெல்லாம் படிக்கும்போது இதாங்க நம்முடைய ஆண்டவர். அது ஆபிரகாமுக்கு மட்டுமல்ல, யாருக்கும் உண்டு? நமக்கும் உண்டு. நம்முடைய தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். 28வது அதிகாரம் 15வது வசனம். அதாவது 28வது அதிகாரத்தில் யாக்கோபு அங்கே அப்பாவையும் ஏமாத்திட்டான், அண்ணனையும் ஏமாத்திட்டான், பயந்து ஓடிக்கொண்டிருக்கிறான், தூங்கி கொண்டிருக்கிறான். அங்கே யார் தான் வரதுன்னு சொன்னால் ஆண்டவர் தான் வருகிறார். 13ஆம் வசனம் துவக்கத்தில் பார்த்தீங்கன்னா, அதுக்கு மேலாக கர்த்தர் நின்று அவனை கூப்பிட்றார். கூப்பிட்டு அவனோடு கூட என்ன பேசுகிறார் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, 15ஆம் வசனம், நான் உன்னோடே இருந்து நீ போகிற இடத்துல எல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிடுவதில்லை என்றார். ஸோ துருகம் என்று சொல்லும் பொழுது ஏதோ ஒரு கட்டடம் அப்படின்ற அர்த்தம் கிடையாது. அவர் என்னோடு கூட இருந்து எனக்கு செய்ய வேண்டியது எல்லாத்தையும் என்ன பண்ணுகிறார்? செய்கிறார். என் சத்ரு என்னை மேற்கொள்ளாதபடிக்கு என்னை முழுமையாய் பாதுகாக்கிறவராக இருக்கிறார். வீணா கலங்கி தவிக்க வேண்டியதில்லை. நம்முடைய தேவன் அவர். அதனாலே நாம் அவரிடத்திலே அதை நாம் கடைசியில் பார்க்கலாம். அப்படி இவர் நம்முடைய தேவனாக இருக்கு. இதெல்லாம் அவர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு செய்த காரியம். 49வது அதிகாரத்துக்கு வரலாம். யோசேப்பை பற்றி அந்த 49வது அதிகாரத்திலே யாக்கோபு சொல்லுகிற அழகான காரியங்கள் அங்கே அடங்கி இருக்கிறது. யாக்கோபை பற்றி நிறைய வாசிட்டே போகலாம். இப்போ யோசேப்புக்கு வந்துடலாம் நேரம் ஆகிறபடினாலே. 49வது அதிகாரம் 23லிருந்தே நான் வாசிக்கிறேன். பாருங்களேன், யோசேப்புக்கு நடந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் நமக்கு தெரியும். அவனுக்கு அவனுடைய சொந்த சகோதரர்களே தீமை செய்தார்கள். போத்திபார் மனைவி தீமை செய்தார். 23ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். யாக்கோபு யோசேப்பை பற்றி சொல்கிறார், வில் வீரர் அவனை மனமடிவாக்கி அவன் மேல் எய்து அவனை பகைத்தார்கள். ஒன்று இந்த இடத்துல சொல்ல விரும்புகிறேன், சரியா? ஆண்டவர் என்னுடைய பாதுகாப்பு, அதனால எனக்கு ஒரு தீமையுமே நடக்காது, அப்படியா? அப்படிலாம் கிடையாதுங்க. அப்படின்னா யோசேப்புக்கெல்லாம் இந்த தீமை நடந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. தீமை நடக்கலாம், என்னுடைய சொந்த சகோதரர்கள் எனக்கு விரோதமாய் செய்யலாம். இங்கே சொல்லுகிறா, வில் வீரர் அவனை மனமடிவாக்கினார்கள். சோர்ந்து போனான் யோசேப்பு. அவன் மேல் எய்தார்கள், அவனை பகைத்தார்கள். 24ஆம் வசனம், அதான் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஆனாலும் யோசேப்பு யாரை நம்பி இருந்தான்? ஆண்டவரை நம்பி இருந்தான். ஆண்டவர் அவனோடு கூட இருந்தார். ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. யோசேப்பின் வில் உறுதியாய், அவனுடைய புயங்கள் யாக்கோபுடைய வல்லவரின் கரங்களால் பலத்தன, இதனால் அவன் மேய்ப்பனும் இஸ்ரவேலின் கண்மலையும் ஆனான். அடுத்த வசனம், உன் தகப்பனுடைய தேவனாலே அப்படி ஆயிற்று. அவனால் எப்படி நிற்க முடிஞ்சு? தேவன் அவனோடு கூட இருந்ததுதான். நம்ம எல்லா இடத்துலையும் பார்க்குறோம், யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தான். அது ஒன்று தாங்க ஸ்ட்ரென்த்து, வேறு எதுவுமே கிடையாது. யாருமே எனக்கு தீமை செய்ய மாட்டார்களா? ஏன் எனக்கு தீமை நடந்தது? நடக்காது வேதம் சொல்லவே இல்லை.
ஆனாலும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறதுனாலே நான் தோற்று போகிறதில்லை. அதுதான் முக்கியமான ஒரு காரியம். சரியா? அழிந்து போவதில்லை. யாரும் என்னை மேற்கொள்ள முடியாது. நான் விழலாம், ஆனால் நான் எழுந்திருப்பேன். நாங்கள் பவுல் சொல்லும் பொழுது, நான் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் மனமுறிவடைகிறதில்லை, நொறுங்கி போவதில்லை, மறுபடியும் எழுந்திருப்போம். அதுதான் நம்முடைய தேவன் நமக்கு செய்கிற காரியம். அதை தான் இங்கே யாக்கோபு அழகாய் சொல்கிறார். அவனை பகைத்தார்கள், அவன் மேல் எய்தார்கள், அவனை மனமணிவாக்கினார்கள், ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. காரணம் என்னன்னா, அவன் தகப்பனுடைய தேவனாலே அப்படி ஆயிற்று. 25 2வது வரி, அவர் உனக்கு துணையாயிருந்தார், சர்வ வல்லவராலே அப்படி ஆயிற்று. ரொம்ப அழகான வார்த்தை. தோல்வி வராதுன்னு யோசிக்காதீங்க. தோல்வி வரலாம், நம்முடைய மதியினத்தினாலே கூட வரலாம், அல்லது மற்றவர்கள் நமக்கு செய்த தீமையினாலே ஏற்படலாம். அதான் முடிவுன்னு சொல்லி என்ன யோசிக்காதீங்க. என் தேவன் என்னோடு கூட இருக்க மட்டும் அது முடிவு அல்ல. தோல்வி என்பது நமக்கு இல்லை. ஏனென்றால் வெற்றி சிறந்தவர் நம்மோடு கூட இருக்கிறார். அதான் அங்க 25 3ஆம் வரியில் வாசிக்கும் போது, சர்வ வல்லவராலே அப்படி ஆயிற்று. யோசேப்பு எங்க போனான்? சாதாரணமாக வீட்டிலே வாழ்ந்து கொண்டிருந்தவன் எது வரைக்கும் இறங்குகிறான்னா, எகிப்திலே சிறைச்சாலை வரைக்கும் இறங்குகிறான். அதுக்கு மேலே கீழே தாழ்வு என்பதே இல்லைங்க. அது கீழே இறங்கினவன் மேலே ஏறவே முடியாது, அங்கே தான் அவன் சாகணும். இந்த ரோமர்களிடத்திலே அவனை ஒரு அடிமையாய் போய்விடுவானால் அவனை கடைசி எங்கே போய் போடுவாங்கன்னா, நல்ல பலசாலியாக இருந்தால் படகுகளை ஓட்டுவதற்கு அவனை இருப்பாங்க, கப்பல்களை ஓட்டுவதற்கு, துடுப்பு இழுப்பதற்காக. அதுக்கப்புறம் அவன் வெளியே வரவே முடியாது. அவன் கால்கள் கட்டப்பட்டிருக்கும். ஒருவேளை கப்பல் மூழ்குமானால் அதில் இருக்கிற போர் சேவர்கள் எல்லாரும் வெளியே வந்துடுவாங்க. ஆனால் அந்த அடிமைகள் எல்லாம் அந்த கப்பலோடு கூட முங்கி போவார்கள். கப்பல் முங்கவே இல்லைன்னா அதிலேயே இருந்து அவன் செத்து போவான். அவனுக்கு விடுதலை என்பதே இல்லை. யோசேப்பு அப்படிதான் சிறைச்சாலைக்கு போகிறான் எகிப்திலே. அதுக்கப்புறம் அவனுக்காக வாதாட அங்கே யாருமே கிடையாது. அவனை தூக்கி எடுக்க அங்கே குடும்பம் கிடையாது. நீங்கள் நம்ம நாட்டு சிறைச்சாலையிலே நிறைய கைதிகள், அவங்களுக்காக வாதாட ஒரு வக்கீல் அவங்களால பிடிக்க முடியாது. அதனால காலங்காலமாக அவங்க அப்படியே அங்கேயே கிடக்கிறாங்க, விசாரணை கைதியாகவே இருக்கிறார். நம்ம நாட்டிலே ஏராளமான பேர் இருக்கிறாங்க. ஜாமீன் எடுக்க ஆள் கிடையாது, அவங்களுக்காக வாதாட யாருமே கிடையாது, அவங்களாலேயும் ஒரு வக்கீலை பிடிக்கவும் முடியாது, அவங்களுக்காக பேச யாருமே இல்லை. ஜனநாயக நாட்டிலே இப்படி இருக்குமானால் அன்றைக்கு யோசேப்பு இருந்த எகிப்தில் என்ன இருந்திருக்கும் பாருங்க. ஆனால் அவன் ஏறினான், ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்திலே போய் அமருகிறான். அது காரணம் என்னன்னு சொன்னாங்க. உன் தகப்பன் சொல்லுகிறார் 25 உன் தகப்பனுடைய தேவனாலே அப்படி ஆயிற்று, அவர் உனக்கு துணையாயிருப்பார், சர்வ வல்லவராலே அப்படி ஆயிற்று. அதான் முக்கியமான ஒரு காரியம். அதான் நம்முடைய துருகம். மோசையோடு கூட இருந்தாரா? மோசையோடு கூட இருந்தார். யோசுவாவோடு கூட இருந்தாரா? அவர் சொல்லுகிறார், நான் மோசையோடு கூட இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன். கிதியோனோடு கூட இருந்தாரா? நான் உன்னோடு கூட இருக்கேன்னு சொல்றார் ஆண்டவர். உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா? போ. ஒரு மனுஷனை முறியடிக்கிறது போல மீதியானியரை என்ன பண்ணுவ? முறியடிப்பா என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். கிதியோனோடு கூட இருந்தார், நம்மோடு கூட அவர் இருக்கிறவராக இருக்கிறார். 2 ராஜாக்கள் 6வது அதிகாரம் எடுத்துக்கொள்ளலாம். 2 ராஜாக்கள் 6வது அதிகாரம். எலிசா அங்கே சொல்லுகிற அந்த அழகான ஒரு காரியம் எல்லாம் தெரியாத ஒன்றல்ல. ஆனால் நம்ம இதெல்லாம் சேர்த்து தியானிக்கும் பொழுது நாம் அவ்வளவாய் நம்முடைய தைரியத்தை பெறுகிறோம். சரியா? 6வது அதிகாரம் 2 ராஜாக்கள் 6வது அதிகாரம் 16வது வசனம். எலிசா தன்னுடைய வேலைக்காரனை சொல்லுகிறான், அதற்கு அவன் பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றார். சரியா? அதான் உண்மையான ஒரு காரியம். நம்மை ஆண்டவர் அனுப்புவாரானால் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். மத்தேயுவுக்கு வரலாம். மத்தேயு 28வது அதிகாரம். அங்கே அவர் எப்படி சொல்லுகிறார் அதை? மத்தேயு 28வது அதிகாரம் 18லேருந்து நான் வாசிக்கிறேன். 18ஆம் வசனத்தை வாசிக்கிறேன், பின்பு 20ஆம் வசனம் வாசிக்கலாம். அவர் சொல்லுகிற காரியம், உயிர்த்தெழுந்த பின்பு சீஷரிடத்தில் அவர் சொல்லுகிறார், அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி,
வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போங்க சொல்றாங்க. 20ஆம் வசனம், நான் உங்களை கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமென். நம்முடைய தைரியம் என்ன சொன்னா, அன்றைக்கி ஜாட்கானில் உட்காந்து நாங்கள் ஊழியர்லாம் பேசும்போது என்ன பண்ணுறது, சட்டம் சீக்கிரம் வந்துடும், இன்னும் சட்டம் வரல, மதமாற்ற தடை சட்டம் பெருசால கொண்டு வந்ததை விட கொஞ்சம் டஃப்பாக கொண்டு வராங்க, அதுக்காக தான் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. கடினமானதா என்ன பண்ணலாம், போய் பெர்மிஷன் வாங்கினா, ஞானஸ்நானம் இருக்குன்னு சொல்லி ஒரு மனிதன் போய் பெர்மிஷன் வாங்கினா தன்னையே காட்டி கொடுக்கறது மாதிரி ஆயிரும். அவங்க அப்படியே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ எடுக்கலாமா வேண்டாமா ஒரு பெரிய கேள்வி வந்துச்சு. எடுக்கலைன்னா தேசத்தின் சட்டத்தை மீறுகிறோமா, என்ன பண்ணலாம்? நான் சொன்னேன், அதுக்கு முன்னாடி யார் கட்டளை கொடுத்துருக்கா? ஆண்டவர் கட்டளை கொடுத்தார். யார் அவர்? வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆகையால் புறப்பட்டு போங்கள், சீஷராக்குங்கள், ஞானஸ்நானம் கொடுங்கள். அவருடைய கட்டளை கீழ்ப்படிவதா? இவங்க கட்டளை கீழ். இவங்க ஞானஸ்நானம் எடுக்கும்போது பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்காக கையெழுத்து வாங்கலை, அவங்க பிரச்சனை உருவாக்குவதற்காகவே தான் வாங்குறாங்க. அது எல்லாருக்கும் தெரிந்த உண்மை. பெர்மிஷன் போயாச்சுன்னு சொன்னால் உடனே அங்கே அந்த ஆஃபீஸில் இருந்து ஆர்எஸ்எஸ்க்கு இன்ஃபர்மேஷன் போயிடும், எந்த வில்லேஜில் பேப்டிசம் கொடுக்க போகிறாங்க, எத்தனை பேர் எடுக்க போகிறாங்க, உடனடியாகி போகும், பிரச்சனை உருவாக்குவதற்காக. அப்போ கொடுங்க, கஷ்டமான காரியம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், இதோ உலகத்தின் முடிவு பறிந்து நான் சகல நாட்களில் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறேன் என்று சொல்கிறார். அப்போ காரியங்கள் நெருக்கமாகிக்கொண்டே வருகிறது, இடுக்கமாகிக்கொண்டே வருகிறது. அநேக காரியங்களை ஆண்டவர் கீழ்ப்படிவதற்கு கூட கடினமாகி மாறிக்கொண்டே வருகிறது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று சொல்கிறார். அவரே நம்முடைய பாதுகாப்பு. அப்போ அவர் நம்முடைய துருகமாக இருக்கிறார். நீதிமொழியில் 18வது அதிகாரம் வந்துடலாம். அவருடைய நாமம் நம்முடைய துருகம். சரியா? கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம். அடுத்ததாய் சொல்லப்பட்டிருக்கிறது, நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். அப்போ ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி அங்கே சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? நீதிமான் என்ன பண்ண வேண்டும்? அதற்குள் ஓட வேண்டும். சரி, ஆண்டவருடைய பிள்ளை என்பதனாலே ஒருவேளை அது கேரண்டீட் தான், எனக்கு பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் ஆண்டு சொல்கிறார், அதை நீ சுதந்திரித்துக்கொள், அதை நீ எடுத்துக்கொள் என்று சொல்கிறார். அது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். நாம் அதை எடுத்துக்கொள்ளுகிறவர்களாக அங்கே ஓடி என்று சொல்லப்படுறது. சரியா? ஓடின்னு சொன்னால் எங்கே ஓடுறது? அப்படின்னா நான் அதை விசுவாசிக்க வேண்டும். என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்பதை நான் விசுவாசித்து அதை நான் அனுபவிக்க வேண்டும். அதான் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். சங்கீதக்காரன் 3வது அதிகாரத்தில் சொல்லும்போது சொல்கிறான், அந்த அதிகாரம் துவங்கும் பொழுது எப்படி துவங்குறதுன்னா, 3வது சங்கீதம் 3 சங்கீதக்காரன் சொல்லுகிறான், அதான் எந்த சூழ்நிலைன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சங்கீதத்தினுடைய தலைப்பு அப்சலோமுக்கு தப்பி ஓடுகையில் பாடின சங்கீதம், தாவீது பாடின சங்கீதம். அவமானம், சொந்த மகன் விரட்டுகிறான், உயிருக்கு பயந்து ராஜா ஓடுகிறான். இப்போ ஒரு அவமானமான சூழ்நிலை. முதல் வசனத்தில் தாவீது சொல்லுகிறார், கர்த்தாவே என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள், எனக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் அநேகர், தேவனிடத்தில் அவனுக்கு ரட்சிப்பில்லை என்று என் ஆத்துமாவை குறித்து சொல்லுகிறவர்கள் அநேகராக இருக்கிறார்கள். மற்றவங்க சொல்றாங்க, அந்த ஓடுறான் பாரு, இனிமே இவன் திரும்பி வரப்போறதே இல்லை, இதான் அவன் முடிவு, முடிஞ்சு அவன் கதை அப்படின்னு சொல்றாங்க. அதை தாவீது காதிலே கேட்கிறான். அப்ப தாவீது சொல்கிற காரியத்தை பாருங்கள். 5வது வசனம், நான் படுத்து நித்திரை செய்தேன், விழித்துக் கொண்டேன், கர்த்தர் என்னை தாங்குகிறார். அதாங்க நம்பிக்கை. அதை நான் அனுபவிக்க வேண்டும். என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்பதை நான் விசுவாசிக்க வேண்டும். என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்பதை நான் ஆண்டவரிடத்திலே அனுபவிக்க வேண்டும். அது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இன்னைக்கு வண்டி ஓட்டிட்டு போறவங்க டயரு கீழே ஒரு எலுமிச்சை பழத்தை வச்சுட்டு அவன் தைரியமாக போயிட்டு வந்துட்டு இருக்கான். அதை நம்ம பார்க்கணும். நம்ம நாட்டில் அதான் பழக்கம். இங்கேயா தூரமாக கிளம்புறாங்கன்னா 4 டயர்லேயே 4 எலுமிச்சை பழம், அப்புறம் வேற என்ன செய்கிறாங்கன்னு தெரியல, அது நசுக்குன்னு ஏற்றிட்டு நசுக்கிட்டு
அவன் பாட போயிட்டு அவனுடைய நம்பிக்கை என்ன? இந்த 4 எலுமிச்சம்பழம் அவனை என்ன பண்ணிடும்? தீமையிலேருந்து காப்பாற்றும். அவன் நம்பிக்கையை நான் கேவலப்படுத்தலை. அவனுக்கு இருக்கிற நம்பிக்கை கூட யாருக்கு இல்லை? நமக்கு இல்லை. நம்மளுக்கு எலுமிச்சம்பழத்து மேலே நம்பிக்கை இல்லை. யார் நம்மோடு கூட இருக்கிறது? தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நான் போகும்பொழுது நான் சொல்லுகிறேன், ஆண்டவரே நான் போகிறேன், என்னோடு கூட வாரோம், நீர் என்னோடு கூட இருக்கிறீர். அன்றைக்கி 30 மணி நேரம் ட்ராவல் பண்ணி போகிறப்ப கடைசியெல்லாம் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. 1:30 மணி 1 மணி நைட்டு அடுத்த நாள். அண்ணனும் நல்லா தூங்கிட்டாங்க, நானும் தூங்கிட்டே தான் வண்டி ஓட்டினேன். ஆண்டவரே போய் சேரணும், 1:30 மணிக்காவது போய் சேர்ந்தாதான். நான் அடுத்த நாள் மறுபடியும் ட்ராவல் பண்ணேன். அங்கே செஞ்சது ரைட்டுன்னு சொல்ல வரல, ஆனால் ஒரே ஒரு நம்பிக்கை என்ன, ஆண்டவர் கூட இருக்கு, வேறு வழி இல்லை. கடினமான சொல்லுங்க. சரி, அப்படிலாம் நீங்கள் செய்யணும்னு நான் சொல்ல வரல, சரியா? நான் செஞ்சது ரைட்டுன்னு சொல்லலை. ஆனால் நம்ம யாரை தான் நம்பி இருக்கிறோம்? அவரை நம்பி இருக்கிறோம். ஒரு கடினமான காரியத்தை நான் செய்து ஆக வேண்டும், செய்ய வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறேன். ஆனால் அது இம்பாசிபிள், என்னால் செய்ய முடியாதுன்ற சூழ்நிலை இருக்கிறது. நான் யார்கிட்ட கேட்கணும்? என் ஆண்டவர் இருக்கிறார். எனக்காக யாவற்றையும் அவர் செய்வார், செய்து முடிப்பார். கஷ்டமான காரியங்க. நான் சொல்லியிருக்கிறேன் பலமுறை. அதே அனுபவத்தை பாஸ்டர் மேத்யூ கணேசன் என்கிட்ட சொன்னாங்க. என் வாழ்க்கையில அதே காரியத்தை நான் செய்திருக்கிறேன். ஒத்தையாக ட்ராவல் பண்ணுறப்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா திங்ஸை யார் பார்ப்பா? நான் டாய்லெட் அவசரமாக போய் ஆகணும். என்கிட்ட செயினும் இல்லை, ஒன்றுமே இல்லை. நான் ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்கிறேன். பெட்டியை தூக்கிட்டு உள்ளுக்கு போக முடியாது, ஒரு வழியே இல்லை. நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே நான் போய் ஆகணும், பெட்டியை நீங்கள் தான் பார்க்கணும், என் கூட யாரும் இல்லை. பெட்டியை அந்த இடத்துல வச்சுட்டு லாக்கும் பண்ணலை, செயின் போடல, அப்படியே வச்சுட்டு டாய்லெட்டு போயிட்டு திருப்பி வந்து பெட்டி இருந்துச்சு. பாம்பேயில் நடந்ததை பாஸ்டர் மேத்யூ கணேசன் சொன்னார். அவருடைய குழந்தை கையில் இருக்குது, ஒய்ஃப்கிட்ட. பெட்டி 2-3 பெட்டி இருக்குது. அங்கே ஸ்டேஷன் ஒரு பிளாட்ஃபார்ம்லேருந்து இன்னொரு பிளாட்ஃபார்ம் போகிறதுக்கு ரொம்ப தூரம் ஆகும். கூட்டம், பயங்கரமான கூட்டம். அப்போது ஒரு மலையாளி வந்திருக்கிறார். அவர்கிட்ட ரெக்வெஸ்ட் பண்ணியிருக்காரு, நான் வந்து 2 பெட்டி எடுத்துகிட்டு உங்களோடய வரேன், ஒரு இடத்துல வச்சுட்டு நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், என் மனைவியும் என் பிள்ளைகளையும் இன்னொரு பெட்டியும் நான் திருப்பி கொண்டு வந்தால் நீங்கள் போயிருங்க சொல்லி ரெக்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. அப்போ அவர் தூக்கிட்டு இங்கே வரும் பொழுது வழியில் அந்த கூட்டத்தில் அந்த மலையாளியை மிஸ் பண்ணிட்டார். 2 பிளாட்ஃபார்ம் 3 பிளாட்ஃபார்ம் தாண்டி ரொம்ப தூரம் வந்தாச்சு. மலையாளி எங்கே போனான்ட்டே தெரில. ஒருவேளை அவரும் தப்பிச்சு இவர்கிட்ட இருக்கக்கூடாதுன்னு சொல்லி போகல, ஆனால் கூட்டத்தில் மிஸ் பண்ணிட்டாங்க. 2 பேரும் மிஸ் பண்ணிட்டாங்க. வந்தாச்சு, திருப்பி 2 பெட்டியை தூக்கிட்டு திருப்பியும் போக முடியாது ஒய்ஃப் இருக்கிற இடத்துக்கு. ஒய்ஃப் இன்னொரு இடத்துல நிற்கிறாங்க பெட்டியோட. ஒன்றுமே பண்ண முடியல, என்ன பண்ணன்னு தெரில. நான் சொன்னார், அண்ணே நான் வந்து ஒரு இடத்துல பெட்டியை வச்சுட்டு அந்த எந்த பிளாட்ஃபார்மில் கொண்டுறோமோ அந்த இடத்துல வச்சுட்டு நான் நின்று ஜோம் பண்ணேன். என் மனைவி அங்கே இருக்கிறா, நான் இங்கே நிற்கிறேன், அவளை போய் நான் கூப்பிட்டு வரணும், குழந்தையோட பெட்டியோடு நிற்கிறேன், என்ன பண்ணுறேன்னு தெரில. பெட்டியை நான் இங்கே வைக்கிறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க, நான் போய் என் மனைவியும் பிள்ளையும் கூப்பிட்டு வரணும். ஜோம் பண்ணிவிட்டு போய் அவங்க மனைவியும் குழந்தையும் எடுத்துகிட்டு பெட்டியும் எடுத்துகிட்டு திருப்பி வரும்போது பெட்டி அங்கேயே தான் இருந்தது. சரியா? இதெல்லாம் புரிந்து கொள்ள முடியாத ஒரு காரியம். நம்முடைய தெய்வன் பெரியவன். சரியா? ஆனால் நம்ம ஒரு பொருளையை தொலைக்கவே மாட்டோம்ன்ற அர்த்தம் இல்லை. நம்முடைய கவலையினத்தினால தொலைக்கவும் செய்யலாம். ஆனால் இக்கட்டான சூழ்நிலைகள் வரும் பொழுது என் தேவன் என்னோடு கூட நிற்கிறார் என்பதை என் வாழ்க்கையில நான் அனுபவித்து தான் ஆக வேண்டும். அதுதான் நம்முடைய அற்புதமான காரியம். அதுதாங்க இந்த வசனம் சொல்லுகிறது. நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருக்கிறான். அந்த சங்கீதத்தில் 3ஆம் சங்கீதம் 4ஆம் சங்கீதத்தில் பாருங்க. அந்த 3ஆம் சங்கீதத்தில் அவன் சொல்லுகிறான், நான் விழித்துக் கொண்டேன், கர்த்தர் என்னை தாங்குகிறார். எந்த சூழ்நிலை சொன்னா, இவன் அரண்மனையில் படுத்திருக்கல, எங்கேயோ வனாந்திரத்திலே படுத்திருக்கிறான், ஆனால் தூங்குகிறான். அவனால் தூங்க முடிந்தது, ஆனால் விழிக்கிறான். அவன் உணர்ந்த காரியம், கர்த்தர் என்னை தாங்குகிறான். 4வது அதிகாரம் 5ஆம் வசனத்தை, கடைசி வசனத்தை பாருங்க, 8வது வசனம். சங்கீதம் 4:8. சமாதானத்தோட படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன், கர்த்தாவே நீ ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர். யாருங்க நமக்கு சமாதானத்தை கொடுக்க முடியும்? ஆபிரகாம் தோற்று போகவில்லை. அவன் தன் தேசத்தையும் இனத்தையும் ஜனத்தையும் விட்டு வருகிறான். ஆண்டவர் அவனை கைவிட்டாரா? கைவிடவே இல்லை. யோசேப்பு விற்கப்பட்டான், துரோகம் செய்யப்பட்டது அவனுக்கு.
ஆனால் அவன் தோற்று போகவில்லை. கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார். அதுதான் பார்க்கிறோம். மோசையை பார்க்கும் பொழுது அவன் ஆண்டருக்காக வைராக்கியம் பாராட்டி ஓடி வந்தவன். ஆனால் கடைசியில் அவன் அவ்வளோ பெரிய ஜனத்தை வழிநடத்தி முடிக்கிறான். அவனை பற்றி அற்புதமான சாட்சியை நாம் உபாகம் கடைசி அதிகாரத்தில் வாசிக்கிறோம். எலிசா சொல்கிறா, அவளோடு இருக்கிறவரை பார்க்கலாம் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்று சொல்கிறான். அவருக்குள் ஓடி அந்த பாதுகாப்பை நாம் அனுபவிக்க வேண்டும். பாதுகாப்பு உண்டுங்க, பூரணமான ரட்சிப்பு உண்டு, நமக்கு அமைதலும் சமாதானம் உண்டு. தேவனுடைய பிள்ளையாக இருந்து கொண்டு சமாதானம் இல்லாமல் துக்கத்தோடு கூட நாம் வாழ்ந்து கொண்டிருப்போமானால் அது ஆண்டவருடைய குற்றம் அல்ல, நம்முடைய குற்றம். நாம் அவரை நம்பவில்லை என்று தான் அர்த்தம். அவர் துருகமா? ஆம், துருகம். அதுதான் நீதிமொழியில் வாசிக்கிறோம். அவருடைய நாமம் பலத்த துருகம். அதை விட பலமுள்ள ஒரு இடம் நம்ம பாதுகாப்பு வேற ஒன்றுமே கிடையாது. பலத்த துருகம். ஆனால் நீதிமான் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதற்குள் ஓடி அந்த சுகத்தை அனுபவிக்க வேண்டும். அதே தேவன் தான், நான் நம்புகிற தேவன் தான் நீங்களும் நம்புகிறீர்கள், நீங்கள் நம்புகிற தேவன் தான் நான் நம்புகிறேன். ஏன் விசுவாசிக்கு வித்தியாசம் இருக்குன்னு சொன்னால் அவரை அறிவதும் அவரை நம்புவதும் வித்தியாசம் இருக்கு. நிறைய பேருக்கு நம்முடைய ஆண்டவர் யார் என்பதே தெரியாது. யார் என்பதே தெரியாது. போதகர்களை நம்புகிற மக்கள், சபையை நம்புகிற மக்கள் கிறிஸ்தவர்களாக இருக்கு இல்லை. சபை நமக்கு ஒன்றுமே செய்யாது, போதகர் ஒன்றும் செய்ய முடியாது, அவர் மனிதன் தான். ஆனால் நாம் யாரை நம்புகிறோம் சொன்னால் நம்முடைய ஆண்டவர். அவர் யார் என்று சொன்னால் அவர் பலத்த துருகம். அவருடைய நாமம், அவருடைய ஆலயம் கூட சொல்லப்படவில்லை. சில மக்களுக்கு சில புனித ஸ்தலங்கள் இருக்கிறது, அப்படி நமக்கு கிடையாது. அவருடைய நாமம், அவரை நோக்கி நான் கூப்பிட்டால் போதும், ஆண்டவரே என்று அழைத்தால் போதும். அநேக நாமங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவரை நாம் அழைக்கும் பொழுது அவர் நம்மை சுகமாய் தங்க பண்ணுகிறார். அந்த வசனத்தில் வாசிக்கும் போது கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருக்கும். தலைகளை தாழ்த்துவோம், ஒரு நிமிஷம் கண்களை மூடி இருக்கலாமா? நம்முடைய வாழ்க்கையில் அந்த அனுபவம் உண்டா? அவரை அனுபவிக்கிறோமா? அவருடைய நேசத்தை அனுபவிக்கிறோமா? அவர் ஒரு சக்தி அல்ல, அவர் ஒரு ஆள். நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்கிறார். உன்னை கரம் பிடித்து வழி நடத்துவேன் என்று சொல்கிறார். உன்னை கைவிட மாட்டேன் என்று சொல்கிறார். உனக்கு ஆலோசனை சொல்வேன் என்று சொல்கிறார். உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்கிறார். பயப்படாதே என்று சொல்கிறார். கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். ஆனால் ஐஸ்வர்யவானோ தன் பொருளை, தன் ஐஸ்வர்யத்தை நம்புகிறான், அதை தான் அரண் என்று நினைத்து கொண்டிருக்கிறான். அது அவனுக்கு மதில் போல் இருக்கிறதாம். அது அப்படி நினைத்து கொண்டிருக்கிறான். நமக்கு அப்படி அல்ல, நாம் நினைத்து கொண்டிருக்கவில்லை. எதுதான் உண்மை? அவருடைய நாமம் நித்தியமானது. அவர் தான் நம்மோடு கூட இருக்கிறார். அவரை தான் நாம் விசுவாசிக்கிறோம். ஏன் பயப்பட வேண்டும்? ஏன் அவருக்குள் ஓடி அந்த சுகத்தை அனுபவிக்க கூடாது? அவரை நம்புவோமா? எங்களை நேசிக்க நல்ல ஆண்டவரே, உடைய வார்த்தைகளுக்காக நினைச்சிருக்கிறோம். என்னுடைய அற்புதமான வசனங்களுக்காக நினைச்சிருக்கிறோம். யாரை நம்பி இருக்கிறோம், யார் எங்களோடு கூட இருக்கிறது என்பதை சரியாய் புரிந்து கொள்ள கிருபை தான். ஆண்டவரே, எங்களுடைய தேவன் யார்? அவர் பலத்த துருகம் என்று சொல்லப்படும். அவருடைய நாமம் பலத்த துருகம். அவருடைய பெயரை நாங்கள் பயன்படுத்தினாலே அத்தனை வல்லமை அதில் உண்டு. அவரை நாங்கள் நம்பும் பொழுது எங்களுக்கு சுகம் உண்டு. ஆண்டவரே, நாங்கள் அதை முழுமையாய் புரிந்து எங்கள் வாழ்க்கையில் அனுபவிக்க கிருபை தான். எங்கள் ஒவ்வொருவரோடு கூட நீர் இருக்கிறதுக்காக நன்றி. நீர் பட்சபாதம் உள்ள தேவன் அல்ல. ஒருவருக்கு ஒன்று போல மற்றவருக்கு வேறொன்று போல நீர் செய்கிறதில்லை. யாருமை நோக்கி கூப்பிட்டாலும் அவன் அருகில் நிற்கிறவர். அதற்காக நினைச்சிருக்கிறோம். அதை நம்பி உம்மை சார்ந்து கொள்ள கிருபை தான். உடைய வார்த்தைகள் எங்களை தொடர்ந்து பலப்படுத்துகிறோம். அந்த தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பேர் ஆசீர்வதி. எல்லாவற்றையும் கருத்தில் கொடுக்கிறோம். ஆசீர்வதி. எல்லாவற்றையும் மீட்பு ரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கும் நல்ல பிதாவே.